ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். எந்த பேயை பயன்படுத்துனீங்க நிஷா? இல்லை, ஆக்சுவலி வந்து இட் ஹேப்பன்ட் when I was working in Sabah. நான் வந்து அங்கே வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக they posted me. So before I go there, my husband prepared everything. So we found a house. So it was a studio apartment, ரொம்ப small room தான். Enter only, on my left we have a bathroom, அதுக்கப்புறம் என்னோட bed, அப்புறம் குட்டி கிச்சன் மாதிரி, empty, that's it. என்னோட view வந்து is outside and I can see airport, very near to the airport. So as day progress, I started to have a weird feeling when after 7 months I was working there. So after 7 months அந்த டைம்ல வந்து very close to my engagement, so I had to keep on come to KL, settle things, go back to Sabah. So every 2 weeks I will fly. So I realized every time I fly வந்து when I come back to my home, ஒரு ரொம்ப lonely feeling மாதிரி இருக்கும் எனக்கு. So நானும் didn't thought of anything. I was thinking, okay, maybe home missing இருக்கலாம் அந்த மாதிரி. So and then I'll go work. என்னோட work வந்து shift based. So morning shift, ஈவினிங் இல்லைன்னா நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி. அந்த டைம்ல வந்து ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் மை ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் லுக்ஸ் ரொம்ப டார்க்கா இருக்கும். வீட்டுக்கு போகும் ஐ ஃபீல் லைக் ரொம்ப பேட் வைப்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் லைக் டெல்லிங் டு மை மாம், இந்த மாதிரி எனக்கு தோணுது, லோன்லியா இருக்கு. அம்மா சொன்னாங்க, இல்லை யோ ஒர்க்னால நீ ரொம்ப டயர்டா இருக்கிற. ஸோ ஓகே. ஸோ ஒரு பார்ட்ல வந்து ஐ கேன் ஸ்லீப் இன் டார்க், பட் அந்த டைம்ல ஐ டென்ட் ஃபீல் லைக் ஐ கேன் ஸ்லீப் ரெடி. ரொம்ப பயம். ஸோ ஐ ஓப்பன் மை லங்ஸ் and then I'll put ஏதாச்சும் ஒரு ஜோக்ஸ் அந்த மாதிரி இதை பிளேஸ் ஃபார் 3-4 hours அந்த மாதிரி. அந்த டைம்ல ஒரு 3 months வந்து how I felt disturbed, exactly at 3:15 AM in the morning I'll wake up. And why I wake up, I don't know. There's no any sound, nothing. I'll just wake up, and when I wake up, I cannot sleep. So every 10 minutes, I keep on rolling on the bed until I have to go to work. So whenever I go to work, I'll go very tired, and it happened for 3 months. நான் வந்து அம்மா கிட்ட சொல்றேன், and then என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன், எனக்கு தெரியல, I can't sleep. So அவங்க சொன்னாங்க, இல்ல நீ ரொம்ப பிஸியா இருக்க, ஸோ அதனால தான் உனக்கு அந்த மாதிரி. ஸோ நானும் I believed it. Okay, ஆமா பிஸியா இருக்கிறேன், லோன்லியா ஃபீல் பண்றேன், மேபி ஐம் டிப்ரெஸ், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு பார்ட்ல வந்து என்னோட ஹவுஸ் வந்து ஒன்ஸ் ஓப்பன், அது குட்டி லோரூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லோரூம்ல தான் வந்து மேலே வந்து ஐ புட் மை ப்ரேயர் ஆல்டர்ல. ஸோ அங்கே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பேன். திங்ஸ் தட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் அந்த பார்ட்ல மட்டும் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஆல்தோ தட்ஸ் லைக் குட் லைட்டிங், ஆனால் அங்கே மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ நான் வந்து அம்மா கிட்ட சொல்வேன், எனக்கு தெரியல, நான் வந்து எனக்கு அங்கே மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி தோணுது. பட் அந்த டைம்ல எனக்கு அதெல்லாம் பெயின்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன் அந்த மாதிரி தான். ஸோ எவ்ரி 3:50 I'll wake up, I cannot sleep until morning, until I had to change my shift. I will personally ask my team leader, எனக்கு afternoon shift கொடுங்க, because I want to sleep in the morning. After sunrise I can sleep. So there was one particular night when I was sleeping. Suddenly at 3:15 I woke up and I saw at my TV வந்து play பண்ணுது. TV சொந்தமா. நான் வந்து I remember before I slept off வந்து I put Vadivelu joke because he would play for 4 hours. So எனக்கு வந்து சரி அந்த சத்தத்துல நான் தூங்கிடுவேன்னு சொல்லி. And 3:50 when I woke up and it was playing, I really started sweating and palpitation, and I don't know where to run because நான் ஒரு நாள் கூட I only can go to my hospital தான். எங்க ஒன்னொன்னு தெரியல. அப்புறம் அப்படியே உட்காந்து ஜாம் ஆயிட்டேன். ஓகே ஃபைனல் சொல்லிட்டு I changed my TV. Okay, YouTube போட்டு put something else. I couldn't sleep. So what I'll do, I'll ask sometimes my father to come. அப்பா வாங்க அப்பா என் கூட தமான் பண்ணுங்கன்னு சொல்லி. So he'll come and stay. But if there's anyone stay with me, I don't feel anything. I get to sleep very well. Okay, daily உங்களுக்கு வந்து எவ்வளவு நேரம் தான் தூக்கம் கிடைக்கும் அந்த தூங்க முடியாத டேஸ்ல? 2 hours. அதையும் வந்து அந்த 10 minutes if you add on, அதுதான் என்னோட தூக்கமே. Okay, that's really and bad. It played so much in my mental peace actually. So when I go to work ரொம்ப டயர்டா இருக்கும். பேஷண்ட் பார்க்கும்போது நானே பேஷண்ட் மாதிரி இருப்பேன். Like I don't understand what am I doing also sometimes. And
when it started to be very bad now, when after I got married, I came. So that time I told my father, I don't know what, I want you to come with me. And then he came. So he came and stayed with me. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? I was supposed to go for night shift, so I reached Sabah 8:50. I came back home, blackout, whole block blackout. Okay. So my father was like, never mind, you don't worry, Appa will be alone here. Then I was thinking, thank God I came with Appa, because it was extremely pitch dark. Okay. I went to work, everything. My father was staying with me for one whole month. That whole month, I get to sleep very well. I get to eat good. I didn't have any problem. நிம்மதியான ஒரு மாதம். அப்ப ஹபி வந்து எங்க இருந்தாரு? அத்தான் கேரளா இருந்தாரு. So and then வந்து நான் வந்து அந்த டைம்ல வந்து I go to gym, go just running. So எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லி நான் அதெல்லாம் செய்வேன். ஆனாலும் இவ்வளவு செஞ்சு 3:15 தான் எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும். I'll wake up. So and ஒரு வியர்டான பார்ட்ல வந்து என்னன்னா, my bathroom started to have a very foul smell. It literally smelled like ஏதாச்சும் like some animal passed away மாதிரி rotten smell. And I'm the only one who's using the bathroom, so it's very very unlikely it has to have this kind of smell, because I clean my bathroom almost every day. Whenever I shower, the water stinks like something rotten water மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த பைப் தண்ணியும் வாட அடிக்குமா? அந்த yes அந்த shower மட்டும் தான். Until I asked my father, அப்பா நீங்க ஷவர் பண்ணும்போது you have any smell? அப்பாக்கு ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை. I asked my husband, இல்லை ஒன்றும் இல்லை, யாருக்குமே அந்த மாதிரி ஸ்மெல் வருது, எனக்கு தவிர எனக்கு மட்டும் அந்த ஸ்மெல் வரும். அப்பா வந்து குவைட்டா கேளுக்கு போயிட்டாரு, ஒண்ணுமே சொல்லல. ஸோ நானும் வந்து நிறைய திங்ஸ் வந்து அந்த டைம் அப்பா இருக்கும் போது வந்து நான் ஜிம்க்கு போவேன். ஸோ நான் வந்து ஜிம் ஒரு 8 o'clock 8 to 9 தான், ஜஸ்ட் கோ வாக்கிங் தான். அப்போ நான் அந்த கதவு பின்னால வந்து திறப்பேன், ஸோ தட் வென்டிலேஷன்ஸ் ஆகுன்னு சொல்லி. ஸோ என்னோட மனுக்கு வந்து அந்த செர்மீன் ஐ கேன் சி பிஹைண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ நான் வந்து அந்த வாக் பண்ணும்போது என் கண்ணுக்கு வந்து பீப்புள் லைக் ஃப்ரம் இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைடுக்கு போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ரைட் சைடுக்கு போற டைம்ல வந்து காண போயிடுவாங்க அந்த மாதிரி. ஆனா ஒரு ஹியூமன் தான். ஸோ நானும் வந்து திரும்பி பார்ப்பேன், யார் வந்தாங்க தானே, ஏன் அங்க போல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த எனக்கு பயம் இல்லை, பிகாஸ் எனக்கு என்ன தைரியம்னா மேல எங்க அப்பா இருக்கிறாரு, ஸோ நம்ம ஓடிடுவோம் மேல அந்த மாதிரின்னு. ஸோ அந்த மாதிரி செய்யும் போது ஐ டிடன்ட் ஃபீல் எனிதிங். பட் ஒன் டைம் வந்து நார்மல் ஜாக் செய்யும் போது, ஸோ அந்த டைம்ல வந்து I felt like someone entered. ஆனா என்டர் பண்ணும்போது யாரும் இல்ல, கேரியா இருந்துச்சு. ஓகே, until I felt ரொம்ப பயம். I so scared to take leave to go up ready. அப்போ அப்பாக்கு கால் பண்ணிட்டு, அப்பா பேசிக்கிட்டே இருங்க. அப்பா வந்து நீ 2 floor கீழே தானே இருக்கிற, ஆமா பேசிக்கிட்டே இருங்க, எனக்கு பயம் வருதுன்னு. ஓகேன்னு சொல்லி I came to a house. I felt okay. ஸோ இதெல்லாம் வந்து when அப்பா was staying in the 1 month. ஸோ அந்த 1 monthல வந்து எனக்கு நல்லா தூக்கம் இருக்கும், எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எனக்கு அந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் இருக்காது, ஒண்ணுமே. ஆனா நான் ஒண்டியா தங்கும் போது 3:50 நான் ஏம்பேன், எனக்கு தூக்கம் வராது, எனக்கு என்னோட பாத்ரூம்ல ரொம்ப டெரிபிள் ஸ்மெல் வரும், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நானும் வந்து எல்லாமே வந்து ஐ காட் சுத்தி கொஞ்சம் பிரேக் இருந்துச்சு, கேளுக்கு வந்தேன் டு மீட் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி. அப்பதான் அப்பா சொன்னாரு, ஆக்சுவலி வந்து அம்மா நீ வந்து வீட்டுல வந்து சம்பா த்ரோ பண்ணும் போது நீ அந்த மீன் சம்பா கிட்ட போவாத. நானும் ஏன் அப்பான்னு, இல்ல எனக்கு நான் என்னமோ ஒரு உருவம் பார்த்தாங்க, ஒன்றியா தனியா போவாத. எனக்கு அப்படியே அப்பான்னு சொன்னேன். வாட் இஸ் திஸ் அப்பான்னு கேட்டேன். இல்ல நான் சொல்றேன், பிகாஸ் எனக்கு தெரியும் அப்பா வந்து சும்மா சொல்ல மாட்டாரு, அவருக்கு தெரியும் நான் ஒண்டியா தான் தங்குறேன்னு சொல்லி. ஸோ ஹி ஜஸ்ட் போவாத ஒண்டியா வேணாமான்னு. அப்புறம் எனக்கு வந்து ஐயோ என்ன உருவம், ஒரு மேன் உருவம், டாலா லைக் டார்க்கா அந்த ரூம்ல அந்த சம்பால அங்க ஒரு உருவம் இருந்துச்சுன்னு வேணா பத்ரோட சம்பாத. மனசால இருந்திருக்கலாமோ அப்படின்னு கேட்டீங்களா பாட்ட? கேட்டேன். பட் தென் as I told you, அந்த 8th floorல வந்து இன்னும் ஒண்ணுன்னா இல்ல அந்த காய், இந்த சைனீஸ் காய், அவரும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட் ஷிஃப்ட் மாதிரி தான் போவாரு. ஸோ இருக்கிறதே அப்பா தான்.
ஸோ அப்பா வந்து இஃப் இட்ஸ் அ ஹியூமன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப செக்லூடட் ஏரியா. நீங்கள் போயிட்டு 2 கதவு திறந்து நீங்கள் அந்த சம்பா போடணும். ஸோ வாட் அ பர்சன் வில் டூ அங்கே ஃபார் சோ லாங் இன் அ சம்பா ஏரியா அண்ட் இட்ஸ் ஸ்மெல்லி. ஸோ அப்பா வந்து பார்த்துட்டு அந்த திங் வந்து அப்பாவை பார்க்கல, ஜஸ்ட் ஸ்டாண்ட் அட் த சைட் ஆஃப் அந்த பெரிய சம்பாட்டும் அந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிட்டு கீழே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி. ஸோ அப்பா சரி போட்டுட்டு அப்பா வந்துட்டாரு. ஆனால் வாட் வாஸ் த ஐரினா, எனக்கு வந்து ஒரு ஐ வாஸ் கெட்டிங் ஆல் திஸ் டிஸ்டர்பன்ஸ்ல ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரீம்ல எப்படின்னா, பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். ராகவில் இது மர்ம தேசம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஐ ஃபினிஷ் ஒர்க். நான் வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நான் தூங்குறேன் பிகாஸ் ஆஃப் டயர்ட்னு சொல்லி. அப்புறம் திடீர்னு வந்து நான் ஏங்கிக்கும் போது ஐ கேன் ஃபீல் லைக் யாரோ என்னோட கட்டில் கீழேருந்து அப்படியே பொங்கோ பண்ணிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இது ட்ரீம்ல இருக்கு. ஸோ அந்த கீழே ஸோ கொஞ்சம் நம்ம கட்டில்ல வந்து தூங்கும் போது கீழே வந்து நம்ம பார்க்கலாம்ல, எப்படி சொல்லி புட் கம்ஃபர்ட் கீழே அந்த மாதிரி பார்க்கலாம்ல, வந்து பிக் அப் சம்திங் அந்த மாதிரி. ஸோ யாரும் வந்து பொங்கோ மாதிரி சும்பாயாங் மாதிரி பொங்கோ பண்ற மாதிரி லுக்கிங் அவுட் சைட். ஸோ நானும் வந்து கீழே இறங்கிட்டு வந்து ஐ கேன் சி அப்பா சொல்ற உருவம் மாதிரி ஒரு மேன் பிளாக் இன் பிளாக் ஸ்டாண்டிங் அப் லுக்கிங் அட் மீ. ஆனா எனக்கு கண்ணு ஒண்ணுமே தெரியல. அந்த உருவம் பார்த்துட்டுக்கு அப்புறம் ஐம் ரன்னிங் அவுட் ஆஃப் மை ரூம். அந்த ரன்னிங் டைம்ல ஐ woke up. ஸோ அது எக்ஸாக்ட்லி ஒரு 7:30 இந்த மாதிரி இந்த ஈவினிங். ஸோ அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா வந்து நீ ராங் டைமிங்ல தூங்குன அந்த மாதிரி இல்லைன்னா யூ ஓவர் திங்கிங் தான். யாருமே வந்து இது பேய் தான் இது டிஸ்டர்பன்ஸ் தான் சொல்லவே இல்லை. எல்லாமே வந்து இல்ல நோன்னு சொல்லி. ஸோ இது அந்த மாதிரி ஆச்சா. until it came to a point I took a decision that I wanted to quit, not because of this, because of other reasons. And இதுவும் வந்து it actually played a lot in my mental health actually. எனக்கு தூக்கம் இல்லை, ரொம்ப டயரிங், ஸ்ட்ரெஸ், I'm fighting with everyone அந்த மாதிரி. ஸோ அந்த நைட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்தாரு, we pack up everything. ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்றேன்னா, நான் சொன்னல என்னோட பிளேஸ்ல வந்து அந்த சாமி ஆல்ட்டு கிட்ட அந்த உருவம் வந்து அந்த சாமி ஆல்ட்டு பக்கத்துல தான் இருக்கு. It doesn't enter, it doesn't come like stand in front of me or giving me a bad, அந்த மாதிரி இல்ல. அங்க மட்டும் தான் இருக்கு. அந்த ஏரியா மட்டும் தான் எனக்கு டார்க்கா தோற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நைட்ல வந்து எல்லாம் நான் கிளீன் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டு ஆக்சுவலி என் மனசு சொன்னிச்சு லைக் டோன்ட் டேக் ஃபர்ஸ்ட்லா நீங்கே வச்சுட்டு என்ன யூ ஸ்லீப்னு. ஆனா எனக்கு என்ன தைரியம்னா, ஓகே ஹஸ்பண்ட் தான் இருக்கிறாரு, எனக்கு நமக்கு என்ன பயம்னு சொல்லி எல்லாம் சாமி எல்லாமே பேக் பண்ணிட்டு ஐ புட் ரைட் ஆப்போசிட் ஆஃப் மீ. ஸோ அந்த நைட் டைம்ல நான் தூங்குறேன். ஐ ரிமெம்பர் ஐ ஓப்பன் த ஜன்னல். ஸோ நல்லா லைட்டிங் இருக்கு. ஹஸ்பண்ட் பக்கத்துல ரூம் இஸ் டார்க். Exactly 3:15 I woke up பண்ணிட்டு I'm looking at my phone. 3:15. பட் எனக்கு ஃபியர் இல்லை. அப்படியே கண்ணு மேல பாக்குறேன் அந்த சாமி பிளேஸ் நான் போட்டது வந்து அதே அந்த right above there I saw a very dark figure like standing on top of the room like looking at me and my husband like that. I was just staring at it. I was like okay எனக்கு தெரியல இது என்னன்னு. ஆனா பார்த்தது எங்க? தரையிலையா இல்ல எங்கேயாவது ஃப்ளோட்டிங்கா இல்ல கார்னர்ல? கார்னர் ஆஃப் த ஷீலிங். அது அப்படி கருப்பா லைக் லுக் பண்ணுது. நாங்க 2 பேர் இங்க இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு லுக் அது பார்த்துச்சு. ஸோ லைக் அந்த வால் கிட்ட ஒத்திக்கிட்டு அந்த மாதிரி. தென் அந்த டைம்ல எனக்கு பயம் இல்லை, ஏன்னா ஹஸ்பண்ட் பக்கத்துல. ஸோ எனக்கு சம்மன் பிசைட் மீ. ஸோ இட்ஸ் லைக் ஓகே ஐ திங்க் லாஸ்டா அது என்னமோ காட்டிட்டு போதும், சரி என்னமோ ஒன்று சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வி பேக் அப் எவ்ரிதிங். அப்போ எனக்கு டயர்ட். ஐ வாஸ் லிட்டரலி இது வந்து ஒரு 5 months I was going through இந்த மாதிரி தான். 3:15 my eyes will go at one place. அது பார்த்துக்கிட்டு லைக் இருக்கா இல்லையா and I slept off. ஒரு 5 minutes I wake up. ஸோ இது வந்து ஒரு 2 hours நடந்துக்கிட்டு இருக்குமா. then I wake up and go to work. ஸோ இதே வந்து it happened again. I gave up already like whatever அந்த மாதிரி சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். So that was my last day. இப்போ வரைக்கும் if I think about the place I'm like I don't know how I stayed there alone. அங்கேருந்து வெளியான பிறகு ஆஃப்டர் நான் வந்து கேள் வந்துட்டுக்கு அப்புறம் என்னோட மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ கெட் டு ஸ்லீப் வெரி வெல். a lot of things change. அப்போ எனக்கு பயம் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு அதை பற்றி பேசியிருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது உங்கள் ஷீலிங்லாம் கொஞ்சம் எட்டிட்டு பாருங்க. அப்படிலாம் வர
திரு ராய்? ஓகே, நான் வந்து ஒரு புது ஹவுஸ்ல செப்பாங்க வந்து ஒரு புது வீட்டுக்கு ரெண்டுக்கு போயிருந்தோம். அப்ப போனப்ப நான் அந்த வீட்டுக்கு போனப்ப அந்த வீட்டுல வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல, அந்த டமான்ல வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட். அது வந்து நெய்பர் இல்ல, பின்னால் ஆள் இல்ல, சைட்ல ஆள் இல்ல, ஒன்னும் ஆள் இல்ல. ஸோ அது நியூலி டெவலப்ட் ஏரியால. ஸோ அந்த இடத்துல நாங்க தான் முதல் எடுத்து வைக்கிறோம். அப்ப எடுத்து வச்சிருந்தேன். ஒரு நாள் போயிட்டு ஹால்ல ரூம்ல படுத்திருக்கப்ப எனக்கு வந்து காதுகிட்ட வந்து ஹெலோதன்னு சொல்லி ஒரு சாஃப்டான வாய்ஸ் கேட்டுச்சு. சாஃப்டான வாய்ஸ் கிட்ட நான் ஏஞ்சி பார்த்தேன், திரும்பி பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை, சேர்ந்து படுத்து தூங்கிட்டேன். ஸோ இது வந்து அது ஃபர்ஸ்ட் டே எனக்கு அந்த மாதிரி கேட்டுச்சு. ஆஃப்டர் த்ரீ டேஸ் வந்து நான் எப்பயும் படுக்கிறதுக்கு முன்னெல்லாம் வந்து குப்புற போட்டு தான் படுப்பேன் பாருங்க, தூக்கம் வருதுக்கு. அண்ட் தென் ஆஃப்டர் டர்ன் பேக்லாம் அப்ப என்ன செஞ்சேன், நான் குப்புற போட்டு படுத்தேன். எனக்கு வந்து ஒரு ரொம்ப சாஃப்டான கை, ரொம்ப கோல்டான கை, ஆனா சாஃப்டா இருக்கு, ரொம்ப ஃபிளபி மாதிரி ஒரு கை என் காலு அடிக்கால பிடிச்சி பாதி தூரம் கீழே இழுத்துருச்சு. ஐ மீன் மெட்ரஸ் வந்து நான் கீழே தான் போட்டு படுப்பேன் ஃப்ளோர்ல. பாதி தூரம் என்னை இழுத்துருச்சு கீழே. இழுத்த கையிட நான் என்ன செஞ்சுட்டேன், செம்ம கடுப்பு வர எனக்கு. திரும்பிட்டு நாலா பக்கமும் நான் எத்த ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் என்னை இழுத்த டைரக்ஷன்லயும் எத்தனை அப்படி எத்தனை கான்சியன்டிங் ரைட். பட் என்னது எங்கேயோ இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கடுப்புல சத்தம் போட்டு எத்த ஆரம்பிச்சிட்டேன். எத்த ஆரம்பிச்சோடனே திங் இஸ் கான்லாம், ஒன்றும் வரல, அதுக்கு அங்கிட்ட வரல, திருப்பி ஒன்றும் வரல. அப்போ 2-3 வாட்டி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, குரல் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். பட் டில் டுடே ஐ ஹவ் நெவர் சீன் திங்ஸ்லாம், நான் பார்க்கல. இதுதான் என்னோட உண்மையான ஃபீலிங்ஸ், இதுதான் நடந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டோரிஸ்லாம். ஆக்சுவலி குரல் கேட்டுச்சுன்னா இப்படி என்ன குரல்? ஹலோ தேன்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அது ஃபியூ டேஸ் கழிச்சு உங்களை பெட்லேருந்து இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது நடந்ததா? அதுக்கப்புறம் வந்து நேரம் வந்து அப்படியே வந்து கேர்டனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வேகமா வந்து கேர்டனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்துச்சு. அப்போ ஆஃப்டர் தட் அது பார்த்துச்சு போறதுக்கு இவன்ட்ட முடியாது, ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் இருந்துச்சா அந்த இடத்துல இருந்துச்சான்னு தவிர இன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. உங்களை பார்த்து பேயே ஓடி இருக்கு சார். அப்புறம் என்ன அதுக்கப்புறம் இதுங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. ஓகே, ஸோ இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கீங்க இன்னும்? இல்லை அது அச்சீவ் பண்ணிட்டு வந்து அந்த இடமா ஓகே. அது என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அது வந்து குபூர் ஒரங் அஸ்லி ஏற்கனவே. ஓ, அது வந்து அந்த இடம் வந்து குபூர் ஒரங் அஸ்லியா. சரி, அது இழுத்தது வந்து எப்படி இருந்துச்சு? அதனோட ஃபார்ஸ் வந்து ஒரு மனசால இழுக்கிற மாதிரி இருந்துச்சா இல்ல வேற என்னமோ? அதான் சொன்னேன், அந்த சாஃப்டான கை இருக்க, சாஃப்டான கை வந்து என்னோட ரெண்டு கால் ஆங்கிளையும் பிடிச்சிருச்சு. சாஃப்டான கை, எனக்கு அந்த கை தொடும் போதே எனக்கு ஃபீல் வந்துருச்சு. அது தொடுது, என்ன சாஃப்டா தொடுதுன்னு போட்டு அப்படி ஃபீல் வந்து என்ன யாரும் என் காலை பிடிக்காம ஃபீல் வந்த கையோட இழுத்துருச்சுங்க, பாதி தூரம் கீழே இழுத்துருச்சு. அப்போ உங்க வைஃப் எங்க? அவங்க வந்து ஐ திங்க் she was watching TV or something like that in the house. நான் வந்து ரூம்ல இல்ல, நான் வந்து கேட்டாங்க என்னாச்சுன்னு சொல்லி. அப்புறம் அவங்களுக்கு தெரியும், பிகாஸ் என்னன்னா நானும் நடுரோட்டில் எழுந்திட்டு இவங்களுக்கு வந்து ஹோலி வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் இவங்க கிட்ட இப்போ இவங்க படுத்திருக்க அப்புறம் ரெண்டு வாட்டி இவங்க வந்து ஆம்பளை ஹோட்டல்ல பேசியிருக்காங்க, வேற யாரோ. ஆனா இவங்க பேசியிருக்காங்க. அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், ஹோலி வாட்டர்ல எடுத்து அவங்க மூஞ்சில ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்க வைஃப் வந்து ஆண் குரல்ல பேசியிருக்காங்களா? ஆமா. ஓ, நீங்க பார்த்து அலறி போயிருப்பீங்க. ஆமா, அது ஆம்பளை குரல்ல சிரிச்சா அப்படி இருக்கும், வில்லன் சிரிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிரிப்பு இருந்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி 2 கேஸ் வந்திருக்கு. ஒரு வாட்டி சிரிச்ச கேஸ், ஒரு வாட்டி இந்த ஒரு மாதிரி உருமுனை கேஸ். ஸோ அந்த மாதிரி நடந்தப்ப நான் ராத்திரிலாம் ஏஞ்சிட்டு என்ன செய்வேன், ஹாலிவுட் வச்சு அவங்க மூஞ்சி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அப்படி நடந்துட்டு இருப்பேன். அப்ப ஏஞ்சிட்டு என்ன பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நடந்ததுன்னே தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, என்ன நடந்தது தெரியாது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எங்களுக்கு இது விட்டா ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறது, நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியுமா இல்லையா அவங்களுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அவங்க இந்த மாதிரி ஆண் குரல்ல சொல்லிருக்கேன், நம்பினாங்களா? அப்ப ஸ்ப்ரிங்கிள் பண்ண கிட்ட ஏஞ்சிட்டாங்க. நான் சொன்னேன் யூ டாக்கிங் வாய்ஸ் அப்படின்னு சொன்னா நோ ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்றாங்க. இன்னமும் அந்த மாதிரி தான் இருக்காங்களா சார்? இப்ப இல்ல ரொம்ப மிஸ் பண்றீங்களா அந்த வெர்ஷனை? அந்த வெர்ஷனை மிஸ் பண்றதாட என்ன சொல்றேன்னா, ஐ அம் யூஸ்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ரெடி. அதனால வந்து இப்போ வந்து அதுங்க டிஸ்டர்ப் பண்றது இல்லன்னு நினைக்கிறேன். அது டயர்ட் ஆச்சு சார் உங்களை கச்சோர் பண்ணி. ஆமா, இவனோட காலை எடுத்து உதைக்கிறானே அப்படி